மானங்கெட்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உன்னை சட்டமன்றத்துக்குள்ள வச்சு பாத்துக்கிறோம்டா. நாங்க என்ன கோமாளி பையில நினைச்சுக்கிட்டு இருக்கிற? சட்டமன்றத்தை பூட்டுவானா? பூட்டினா உனக்கு எலும்பு இருக்காது, உடைச்சிட்டு தான் உன்னை அனுப்பி விடுவானா. கூட்டி பாரு சட்டமன்றத்தை. அவர் மார்க்கண்டேயன்னு பேர் வச்சனால தன்னை தானே மார்க்கண்டேயன் நினச்சிக்கிட்டு ஒரு ஸ்டேஜ் ஏறுறோம் அப்படின்னா ஒரு பொது நாகரிகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு ரவுடி பேசுற மாதிரி ஒரு தோரணை வந்து நீங்க உருவாக்குறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் நமக்கு வருது. Body is taken in the brain. Similarly, the spinal cord attaches the brain and serves as the entry point, the gate to the brain. சார் உங்களுக்கு நான் ஒன்று சொல்றேன், பிரெயின் எல்லாத்தையும் பண்ணாது சார். லிவர் போயிருச்சுனாலே பிரெயினுக்கு வேலை இல்லை சார். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து மெடிக்கலாக போய் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பாருங்கள் சார், எது சிறந்ததுன்னு. ஒரு உதாரணம் சொல்கிறேங்கிற பேர் வலிக்கு நான் சொல்கிறேன்னு முன்னாடி வந்து ஏதோ ஒன்று பிரெயின் எல்லாத்தையும் இது சொல்லுது அது சொல்லுது, பிரெயின் இல்லாமல் என்ன பண்ணுறது அப்படின்னு ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்கள் அப்பா நடுவழியில் போயிட்டு இந்த மாதிரி எலும்பு முறிக்கிறேன் அதை முறிக்கிறேன்னு பேசுகிறாரு. அப்போ நீங்கள் சட்டம் படித்தது எதுக்கு? பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம நிறைய அரசியல் நிகழ்வு வந்து நடந்திருக்குது, ஒன்றா ரெண்டா நிறைய நடந்திருக்குது. அதுலேயும் மிக முக்கியமாக புள்ளிராஜா கைட்ஸ் வருமா அப்படிங்கிற மாதிரி தான் தூத்துக்குடிக்கு என்னாச்சு அப்படின்னு தான் ஒன்று தூத்துக்குடியிலிருந்து தான் நடக்குது. அதுலேயும் இப்போ இந்த விளாத்திக்குள்ளா எம்எல்ஏ இருக்கிறார்ல மார்க்கண்டேயன், அவர் மார்க்கண்டேயன்னு பேர் வச்சனால தன்னை தானே மார்க்கண்டேயன் நினச்சிக்கிட்டு ஒரு ஸ்டேஜ் ஏறுறோம் அப்படின்னா ஒரு பொது நாகரிகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சட்டமன்றத்தை பூட்டுவானா? பூட்டினா உனக்கு எலும்பு இருக்காது, உடைச்சிட்டு தான் உன்னை அனுப்பி விடுவானா. மக்கள் பிரதிநிதி அப்படிங்கிறவங்க தான் ஒரு எம்எல்ஏ, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஆனால் அவர் என்ன பேசுகிறாரு, நாங்கள் வந்து திமுகடா, நாங்கள்லாம் யாருன்னு தெரியுமா, இது நாங்களை பார்க்காததா. அப்போ நீங்கள் பேசுகிறது என்னவா இருக்குது அப்படின்னா ஒரு ரவுடி பேசுகிற மாதிரி ஒரு தோரணை வந்து நீங்கள் உருவாக்குறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் நமக்கு வருது. அவர் சிஎம் அப்படின்னா என்ன பெரிய இவரா? நாங்கள் வந்து சட்டசபை மன்றத்துக்குள்ள உள்ளே வந்தோம்னா என்ன ஆகும், எலும்பை நாங்கள் வந்து உடைச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு அநாகரிகமாக தெரியலையா? இதெல்லாம் கேட்கும்போதே வந்து இதெல்லாம் ஒரு பொது வெளியில் சொல்கிறோமே, நம்மளை 4 பேர் பார்ப்பான், மக்கள் பார்ப்பாங்க, நம்மளை என்ன நினைப்பாங்க, ஓட்டு போட்டவங்க இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு தடவை கூட உங்களுக்கு யோசனையே வரலையா? உங்களையெல்லாம் பார்த்தா எங்களுக்கு எப்படி தோணுதுன்னு, அதாவது ஒரு மலிவான ஒரு அரசியல்வாதியை நம்ம வந்து தேர்ந்தெடுத்துட்டோமோ அப்படின்னு தான் நினைக்க தோணுது. ஏன்னா மக்களுக்காக பாடுபடுங்க, அவங்க என்ன தப்பு பண்ணாங்களோ சொல்லுங்கள். அதை விட்டுட்டு தோத்த விரக்தியில், ஆட்சியை பிடிக்க முடியலைங்கிற விரக்தியில் நான் பேசுகிறதெல்லாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு எலும்பை வந்து நான் உடைச்சிருவேன், இதெல்லாம் ஒரு பேச்சா? மற்றவன் அவன் சொன்னால் அதனால நான் பேசினேன். இப்போ இன்றைக்கி நிறைய ட்ரெண்ட் என்ன அப்படின்னா, முன்னாடி வந்து இப்போ அமைச்சராக இருக்கக்கூடிய ஆதவர்ஜுனா பேசினார், அதனால வந்து நான் இப்போ பேசுகிறேன், அவங்கள நான் அரெஸ்ட் பண்ணிட்டேனா, உன்னை நீங்கள் ஏன் அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதுவும் மோசமாக தான் இருக்குது. அவருக்கு தான் அரசியல் அனுபவம் இல்லாமல் பேசிட்டாருன்னா அவர் மாதிரியே நீங்களும் அனுபவம் இல்லாதாலா? கேட்டால் சொல்கிறீங்க 60 ஆண்டு ஆண்ட கட்சி, 50 ஆண்டு நாங்கள் இருந்த கட்சி அப்படின்லாம் சொல்கிறீங்க. அவர் அனுபவம் இல்லை, பேசியிருக்கலாம். நீங்களும் அதையவே திருப்பி செய்வீங்களா? அப்போ நீங்கள் மக்களோட பழகி இருக்கிறீங்க, பிரதிநிதியாக நிறைய நேரத்தில் இருந்திருக்கிறீங்க. அப்படிங்கிறப்ப நீங்கள் எப்படி இருந்திருக்கணும்? அவருக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி ஒரு அரசியல்வாதியாக இருக்கணும். எலும்பை முறிப்பேன், இதெல்லாம் ஒரு அரசியல் தனமா? அதை விட என்னென்னா, நான் வந்து அரெஸ்ட் பண்ணால் வரமாட்டேன், சபாநாயகர் வந்து உத்தரவு வேணும். சபாநாயகர் தான் நிறைய தடவை கேட்டார் உங்களை, நீங்கள் எப்படி ஒரு முதலமைச்சர் இப்படி பேசலாம், அதுக்கான இது கொடுங்கன்னு கேட்டிருக்கிறாரு. இப்போ நீங்கள் சரியாக கொடுத்துருவீங்களா? இப்போ அதெல்லாம் விட இன்னொரு ட்ரெண்டு, அவர் பையன் நான் வந்து வழக்கறிஞராக படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், நான் வந்து இப்போ பேசுகிறேன்னு சொல்லிட்டு, விஜய் சார் நீங்கள் தான் உங்கள் பிள்ளையோடு இல்லை, எங்கள் அப்பாவோட தான் நான் இருக்கிறேன். இதெல்லாம் ஒரு சினிமேட்டிக் ட்ரெண்டு மாதிரி இல்லையா? ஒரு பொது வாழ்வுக்கும் பர்சனலாக இருக்கிறவருக்கும் நீங்கள் வந்து பேசலாமா? ஆல்ரெடி நீங்கள் காவல்துறையால் எச்சரிக்கப்பட்டு திருப்பரங்குன்ற இஷ்யூக்கே உங்களை வந்து வாயை பற்றி கூட்டிகிட்டு போய் எச்சரித்து தான் அனுப்புனாங்க. மன்னிப்பு சொல்லித்தான் நீங்களே வெளியில் வந்திருக்கிறீங்க. சிஎம் வந்து பார்த்துக்குவாருன்னு நினச்சி நான் சொல்லிட்டேன்னு சொல்லியிருந்தீங்க. இதெல்லாம் நீங்கள் என்ன மறந்துட்டீங்களா? அதுவும் இல்லாமல் உங்களோட விளக்கமே என்னவா இருக்குது, ஏதோ நீங்கள் டாக்டருக்கு படிக்க வேண்டிய தப்பி தவறி வக்கீலுக்கு மாறிட்டீங்கன்னு நினைக்கிறேன். பிரெயின் தான் எல்லாத்தையும் பண்ணுது சார். உங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன், பிரெயின் எல்லாத்தையும் பண்ணாது சார். லிவர் போயிருச்சுனாலே பிரெயினுக்கு வேலை இல்லை சார். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து மெடிக்கலாக போய் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பாருங்கள் சார், எது சிறந்ததுன்னு. ஒரு உதாரணம் சொல்கிறேங்கிற பேர் வலிக்கு நான் சொல்கிறேன்னு முன்னாடி வந்து ஏதோ ஒன்று பிரெயின் எல்லாத்தையும் இது சொல்லுது அது சொல்லுது, பிரெயின் இல்லாமல் என்ன பண்ணுறது அப்படின்னு ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள்.
ஃபஸ்ட்டு உங்கள் அப்பா நடுவழியில் போயிட்டு இந்த மாதிரி எலும்பு முறிக்கிறேன் அதை முறிக்கிறேன்னு பேசுகிறாரு. அப்போ நீங்கள் சட்டம் படித்தது எதுக்கு? இப்போ உங்களுக்கு லா படி தெரியாதா? எதை பொதுவெளியில் பேசணும், எப்படி பேசணும், நாகரிகம் மட்டும் பேசினா எத்தனை கேஸ் வரும், இதெல்லாம் ஃபஸ்ட்டு உங்கள் அப்பாவுக்கு சொல்லிக் கொடுங்க. அதை விட்டுட்டு பொதுவெளியில் வந்து நீங்கள் வந்து நான் கருத்து சொல்கிறேங்கிற பேரில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மறுபடியும் நீங்கள் பர்சனலாக தான் உள்ளே போகிறீங்க. நீங்கள் தான் உங்கள் மகனோட இல்லை, நீங்கள் மோடியோட கேட்பீங்களா? நீங்கள் கல்யாணம் பண்ணி மனைவியோட இல்லை அப்படின்னு கேட்குற மாதிரி கேட்பீங்களா? கேட்டு பாருங்கள். வேறு ரைடு வந்து உங்களை இன்னும் உள்ளே தூக்கிட்டு போயிடுவாங்க. அதனால் நீங்கள் வந்து எதை பேசணும் பேசக்கூடாது அப்படிங்கிறத நாகரிகமாக நடந்துக்கோங்க. அதுலேயும் அந்த அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்கிறார், திடீர்னு இருந்தாப்புல நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது, நான் வேகமாக போகிறேன் அப்படின்னு. கீதா ஜீவன் அவர்கள் உடனே பொங்கி எழுந்து வந்துட்டாங்க. நான் இதே கீதா ஜீவன் அவர்களுக்கு கேட்குறேன், கள்ளச்சாராயத்தில் பல பேர் செத்து போனாங்கல்ல, அப்போ இவங்க அம்மையாரெலாம் எங்கே போயிட்டாங்க? ஒருவேளை அம்மையாரும் எடப்பாடி அவர்கள் சொல்கிறது போல் டிவி பார்க்கல அப்படின்னு சொல்லிடுவாங்களோ? அப்பெல்லாம் வெகுண்டெழுந்து போகாத கீதா ஜீவன் அவர்கள் இப்போ மட்டும் ஏன் போனாங்க? என்னவோ இப்போ தான் நான் எல்லாத்தையும் காப்பாற்ற போகிறேன், அந்த தொகுதி மக்களுக்கு நான் செய்ய போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வெகுண்டெழுந்து போகிறாங்க. சரி, இத்தனை நீங்கள் நல்லது செஞ்சுருந்தா உங்களை ஏன் ஆட்சியிலேருந்து மக்கள் புறக்கணிக்க போகிறாங்க? கேட்டால் இன்ஸ்டாகிராம் ஆட்சின்னு சொல்கிறீங்க. இப்போ ஜென்சி மீட்டிங் நீங்கள் ஏன் நடத்துறீங்க? அப்போ பயந்துட்டீங்களா? பயந்து நீங்கள் மீட்டிங் நடத்துகிறீங்களா? பொதுவாக ஜென்சி மீட்டிங் இதுவரை நீங்கள் கண்டக்ட் பண்ணால் இப்போ மட்டும் ஏன் கண்டக்ட் பண்ணீங்க? இவரை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். நம்ம எழும்பூர் வேட்பாளராக நின்னார்ல, அவர் தனக்குத்தானே மேதைங்கிறத திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறார். பிரசன்னா அவர்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா அவர் எப்போ பார்த்தாலும் தன்னை ஒரு மேதை மாதிரியே தாங்கிட்ட இருக்கிறது மட்டுமே ஒரு ஆதாரம் நினச்சி அதை பெருசாக பேசக்கூடியவர். அதாவது ஒருத்தர் மேடையில் பேசிட்டாரு, அவருக்கு நாங்கள் வழக்கு போட்டோமா, இவருக்கு நாங்கள் வழக்கு போட்டோமா, அப்போ முட்டாள் முதலமைச்சரே அப்படின்னு சொல்கிறார். அவன் எவனோ ஒருத்தர் தப்பு பண்ணிட்டான்னா அதை திருத்துறது உங்கள் வேலை இல்லையா? அதை விட்டுட்டு நான் திரும்ப அதை தொடர்வேன்னு சொல்லி பேசுகிறீங்களே, இது ஒரு நாகரிகமா? கேட்டால் நொடிக்கு 100 தடவை சொல்கிறீங்க நாங்கள் வந்து பல இன்னல்களை சந்தித்து வந்த கட்சி. ஆமாம், இன்னல்களை சந்தித்து வந்த கட்சி தான், யாரும் இல்லைன்னு சொல்லலையே. இப்போ திரும்ப ஏன் வந்து இன்னல்களை சந்திச்சிங்க? யாரான இன்னல்களை சந்திச்சிங்க? எடப்பாடியோட இன்னல்களை சந்திச்சிங்க. இப்போ திரும்ப எங்கே போய் கூட்டணி வைக்கிறீங்க? அதே எடப்பாடி அவரோட கூட்டணியை வைக்கிறதுக்கு தான் நினைக்கிறீங்க. அப்போ ஒருத்தர் மக்களுக்காக ஒருத்தர் தேர்ந்தெடுத்து வந்திருக்கிறாங்கன்னா அவருக்கு மரியாதை கொடுக்கணும். ஆனால் அவர் பண்ண தப்பை சுட்டி காட்டணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தோணலை. அப்போ தப்புக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மிரட்டுற தோரணையில் அவரை வந்து நான் இப்படிலாம் ஆளு அப்படிங்கிற ஒரு தோரணையில் நீங்கள் எத்தனை நாள் பேசி எப்படி வண்டி ஓட்ட போகிறீங்க? மக்கள்கிட்ட நீங்கள் மீண்டும் மீண்டும் நீங்கள் வந்து ஒரு தப்பான மனிதராக தான் வந்து உங்களை காட்டிக்க போகிறீங்க. மொத்த கட்சியும் சொல்கிறேன். ஒரே ஒரு படம் ஜனநாயகன், அதை ரிலீஸ் பண்ணிட்டு போயிருந்துருக்கலாம். அதை விட்டுட்டு அதை நிறுத்தி வச்சா தான் எனக்கு என்னமோ இது கிடைக்குங்கிற மாதிரி அதை நிறுத்தி வைக்கிறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணுச்சுங்கிற ஒரு நாடகத்தை ஆடி, இல்லை அதுக்கு ஏற்றாப்புல நம்ம ஒரு கருத்து கொடுத்து நம்மளை நடுநிலையாளன் நிறுத்திக்கலாங்கிற மாதிரி பண்ணி சும்மா இருந்தவரை சொரிஞ்சுட்டு சிஎம் ஆக்கிட்டாங்கன்னு ஒரு கதை இருக்குள்ள சிவாஜி படத்தில் வர்ற அந்த டைலாக் தான் வந்து எனக்கு ஞாபகத்தில் வருது. அந்த மாதிரி சும்மா அவர் பெசாட்டுக்கு மக்கள் பணின்னு செய்ய முற்பட்டு பண்ணிகிட்டு இருந்தவரை நிப்பாட்டி அது படம் வந்து நல்லா ஓடி இருந்திருக்கலாம், மக்கள் மனசில் தப்பாக கூட போயிருந்திருக்கலாம். ஆனால் நீங்களே என்ன பண்ணிட்டீங்க? ஒரு பெரிய விதையை உருவாக்கி அதை பின்பமாக மாற்றி அவர் முதலமைச்சராக தேர்ந்தெடுத்து வந்ததுக்கப்புறம் செய்யறதுக்கான நாட்களுக்கான நேரம் கொடுங்க அப்படின்னு தான் சொல்கிறோம். ஒரு 6 மாதம் அப்படிங்கிறது குறைந்தபட்சம் ஒருத்தருக்கு தேவைப்படும் ஒரு அனுபவத்தை எடுத்துக்கிறதுக்கு. புதுசாக வந்தவங்களுக்கு இப்போ நீங்கள் 10 முறை இருந்தீங்கன்னா வந்தோடனே முதல் நாளே இங்கே என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் எப்படி நடந்துக்கிறதுன்னு தெரியலாம். அப்போ புதுசாக வந்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம இன்டென்ஷனாக இந்த அமைச்சர் இப்படி சொல்லணும், இப்படி வாயை பிடுங்கணும், இப்படிலாம் தப்பு பண்ண வைக்கணும். அவங்கள தப்பு பண்ண வச்சா தான் நம்மளால் வந்து வண்டி ஓட்ட முடியும். நம்ம அதை வச்சு மீடியா ஃபோக்கஸ் பண்ணணும். இன்றைக்கி பெரும்பாலான எதிர்கட்சியை சார்ந்தவங்க, எல்லா கட்சியும் சேர்த்து தான் சொல்கிறேன், எதிர்கட்சி சார்ந்தவங்க இந்த மீடியா ஃபோக்கஸ், யூடியூப் ஃபோக்கஸ்க்காகவே தன்னை வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்டை பேசிடுவோம். நம்ம போலீஸ் என்கொயரி வந்தாலோ அரெஸ்ட் பண்ணாலோ அது ஒரு மெகா நியூஸ், நம்ம இருக்கிறோங்கிறத காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு பெரிய ஹைலைட்டை வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறத ஸ்டன்ட் ஷோ மாதிரி பண்ணுறதையே ஒரு வழக்கமாக வேலையாக வச்சுருக்கிறாங்க. இந்த வாரத்துக்கு யார் ஸ்டன்ட் ஷோ, அடுத்த வாரத்துக்கு யார் ஸ்டன்ட் ஷோ. அப்போ இதுதான் ஒரு எதிர்கட்சி செய்கிற வேலையா? மக்களை பற்றி இல்லை, நீங்கள் எப்படியாவது தள்ளி விட்டாவது ஆட்சிக்கு வரணும், இதுதான் எதிர்கட்சியா? எதிர்கட்சிங்கிறது ஆளுங்கட்சி செய்கிற குறைகளை கலெக்ட் பண்ணி
மக்கள் மனசுல போய் நாங்க இந்த மாதிரி குறை செய்ய மாட்டோம், நாங்க மாத்தி அமைச்சு தரோம்னு சொல்றது தான் எதிர்க்கட்சியோட வேலை. அப்ப நீங்க கொண்டு போய் உங்களோட பெருமைக்கு பேனா வைக்கிற நினைப்பீங்க, உங்களோட பெருமைக்கு எல்லாம் பண்ண நினைப்பீங்க. பேனா வைக்கிறதுக்கு ஆக்சுவலா நான் தெரியாம கேட்கறேன், கடற்கரையா இல்ல பரியல் கிரவுண்டா? அட்லீஸ்ட் அதெல்லாம் வச்சிங்க, ரைட், எல்லாத்துக்கும் விட்டாச்சு. திரும்ப கடல் எல்லாத்தையும் நீங்க வந்து அங்கே எத்தனை மீன்பிடி கிராமங்கள்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் அதை வைக்கணும் அப்படின்னா மீன்களுக்கான அழிவுகள்லாம் வருமா இல்லையா? அதை வேற எங்கேயாவது வைக்கலாம்ல, கடலுக்கு நடுவில் தான் வைக்கணுமா என்ன? அவர் என்ன 1330 குரலை கொடுத்த திருவள்ளுவரா என்ன? அந்த பேனால 2000 திருக்குறள் எழுதிட்டாரா? எத்தனை பேத்துக்கு நல்வாழ்வு நடந்திருக்குதுன்னு சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. அப்ப நாளைக்கு இவர் கலைஞர் வைக்கிறேன்னு சொன்னா அவர் வந்து நாளைக்கு என்ன சொல்லுவார்? ஜெயலலிதா அம்மையாருக்கு நான் வந்து ஒரு புத்தகம் வாசிக்கிற மாதிரி வைக்கிறேன் அப்படின்னு. அப்போ என்ன கடல் அழிச்சுக்கிட்டே போக முடியுமா என்ன? வைக்கணும்னு நினச்சா உங்களோட சொந்த இடத்துல வைங்க, அறிவாலயத்தில் வைங்க, இல்லை நீங்கள் கலைஞர் ஆலயம் கட்டுறீங்களா அங்கே வைங்க, எங்கே வேணாலும் வச்சுக்கோங்க, அதை யாரும் வேணான்னு சொல்லையே. ஆனால் கடலுக்குள்ளே தான் நீங்கள் போய் வைப்பேன், அதை இன்னொருத்தரோட வாழ்வாதாரங்களை அழித்து வைக்கிறதுல என்ன பெருமை? இந்த மாதிரி நீங்கள் இந்த தனிப்பெருமையை தேடித்தான் நீங்கள் வந்து உங்களோட மொத்த இடத்தையும் விட்டுருக்கிறீங்க. மேலும் இந்த தனிப்பெருமையை தவிர்த்து மக்களுக்காக சிந்திக்க பழகுங்க. இந்த முறையாவது மக்களுக்காக நீங்கள் சிந்திக்க பழகினா தான் உங்களுக்கு வரக்கூடிய எலெக்ஷன்ஸாக இருக்கக்கூடிய வார்டு மெம்பர் எலெக்ஷனு, அடுத்து பாராளுமன்ற எலெக்ஷனு, இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அதை விட்டுட்டு காங்கிரஸோட கூட்டணி இல்லைன்னா பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னா காங்கிரஸ், இந்த மாதிரி உங்களுக்காக நீங்கள் மக்களை யூஸ் பண்ணி தான் மக்கள் நீ இங்கேயும் வேண்டான்னு புறந்தள்ளி இருக்கிறாங்க. மேலும் புறந்தள்ளுற வாய்ப்பை மக்களுக்கு தராதிங்க அப்படின்னு கேட்டுட்டு, அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் விமர்சனமாக இருந்தால் தன்னிலைப்படுத்தி வைக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.